ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் ப்ளூடூத். ஸோ இந்த ப்ளூடூத் அப்படின்றது வந்து நம்ம மொபைலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு விஷயம். அதோட நம்மளுடைய டெய்லி லைஃபுக்குமே வந்து இந்த ப்ளூடூத் அப்படின்றது நம்ம மொபைலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வந்து ப்ளூடூத் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த ப்ளூடூத் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா, அதாவது வந்து ப்ளூடூத் ஒன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஒன் ஆகினாலும் வந்து இந்த டிவைசஸுமே வந்து கனெக்ட் பண்ண முடியலை, ஃபைல் ஷேர் பண்ண முடியலை, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளூடூத் சம்மந்தமாக நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோவில் சில ஸ்டெப்ஸை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளூடூத் ஒர்க் ஆகாத இஷ்யூவை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகுது இல்லைனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து டாஸ்க் பாரை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் ப்ளூடூத் வந்து ஒன்னில் தான் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் ஏதாவது ஒரு இஷ்யூனால் வந்து ஒன் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஒருக்க வந்து ஒன்றாகியிருக்கா அப்படின்றத ஒருக்க ஷுவர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு அதுலேயுமே ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி வயர்லெஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் அப்படின்றது இருக்கும், இல்லாட்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இதுலேயுமே ப்ளூடூத் வந்து ஒன்னில் தான் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிடுங்க. அப்படி ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி டிவைசஸ் எல்லாம் வந்து சர்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குமாச்சுன்னா அந்த டிவைஸை வந்து அன்பேர் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனால கூட வந்து ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெத்தடையுமே நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தடாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸ் சாஃப்ட்வேர்ஸுமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச் பாரில் ப்ளூடூத் அப்படின்றத சர்ச் பண்ணும். ஸோ ப்ளூடூத் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஷோ ஆகாட்டி இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் ப்ராசஸஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூடூத் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஆப் ஒன்று இந்த இடத்துல காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகினதுக்கு அப்புறமா வந்து உங்கள் மொபைலில் ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறனால கூட வந்து இந்த ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் நமக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.